அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாதிரி ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம சவுதி அரசாங்கத்தை வந்து நாம விரும்புறோம். ஏன்னா அரபி மொழியில குர்ஆன் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அதனால உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறோம். வேற மத்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, துருக்கியில கோயில் கட்டியிருக்காங்கம்மா. நம்ம இதை பேசினா இஸ்லாமிய ஆட்சி, ஹரமுடைய நிர்வாகிகளா இருக்கீங்க, இஸ்லாமிய ஆட்சி நீங்க கொண்டு வாங்க, காஃபிருடைய சிஸ்டத்துல நீங்க இருக்காதீங்கன்னு சொன்னா துருக்கியில இருக்குது இல்ல, துருக்கி பாத்தீங்களா, ஈரானை பாத்தீங்களா, ஆப்கானிஸ்தானை பாத்தீங்களா? அப்ப இந்த கேள்விக்கு இதுவா பதில்? சுத்த விடுறதுக்காக சொல்றேன். யமன்ல வந்து கொள்ளைகள் கொல்லப்படுறாங்க, இது வந்து சவுதி அரசாங்கம் வந்து செய்யுது, இது முஸ்லிமோடைய ரத்தத்தை முஸ்லிம் அரசாங்கமே ஓட்டுது அப்படின்னு நாம எடுத்து பேசணும்னா இது ஓட்டுறது சரியா தப்பானா பேசுவாங்க? பேச மாட்டாங்க. ஷியா கொள்கை எவ்வளவு மோசமானது தெரியுமா அப்படிமா? இந்த கேள்விக்கு இதா பதில்? யமன்ல அடிக்கிறது சரியா தப்பா இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு ஷியா கொள்கை மோசமானது, அங்க ஹூதிகள் வந்துட்டாங்க, அவங்க உள்ள வந்துடக்கூடாது, இது நரகத்துக்கு போற கொள்கை அப்படிமா? அப்ப யூத கொள்கை சொர்க்கத்துக்கு போற கொள்கையா? அப்ப யூதர் இடத்துல ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியுது, ட்ரம்புக்கு தங்கத்துல மாலை போட முடியுது, ட்ரம்போட சேர்ந்து வால் டான்ஸ் ஆட தெரியுது, இத்தனை வேலை பண்ண தெரியுது, அது ஏன் வந்து ஷியா கொள்கை இருக்கிறவங்க பண்ண வேண்டியதானே? அப்ப மாற்று கருத்தோடு இருக்கிறவங்க கூட அவ்வளவு கொஞ்சி குலவ உழுவ முடியும் போது, அல்லாவுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்லி சொல்றவங்க இடத்துல கொஞ்சி குலாவ முடியும் போது நபியுடைய குடும்பம் தான் ஆளணுங்கிறது அவ்வளவு மோசமான கொள்கையோ? அப்ப இப்படிதான் சுத்த விடுவாங்க, மாத்தி மாத்தி நம்மள என்ன பண்ணுவாங்க.